கமலா ஹாரிஸ் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பான்றது மிக மிக சில்லறைத்தனமான சிறுபிள்ளைத்தனமான ஒரு அரசியல். திடீரென்று இந்த இந்திய வம்சாவளி பிரிவினர் ஆட்சிக்கு வர்றது அல்லது ஆட்சிக்கு வர அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கு என்று காட்டுற இந்த பிம்பங்கள். அரசாங்கங்கள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், அமெரிக்க வெளிநாட்டு கொள்கை இருக்குது. அவர்களுடைய உரைகள்ல இருக்கிற இனவாதம் ஒரு வெள்ளை இன ஐரோப்பியருடைய இனவாதத்திலும் பார்க்க மிக மோசமாகவும் குரூரமாகவும் இருக்கு. அதுதான் அவர்களுக்கு தேவை. அதை கட்டி தவமைத்து தொடர்ந்து வளர்த்தெடுப்பதற்கு தான் இந்தியர்களுக்கு இங்கனம் சிறிய எலும்பு துண்டை போட்டு இறைச்சிகளை இவர்கள் உற்பத்தி செய்து எடுக்கும். ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் பின்னால் தான் இந்த பானேவி என்று சொல்லப்படுகிற ட்ரோன் அட்டாக்குகள் கூடி பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் செய்கிறோம் என்ற போர்வையில் 3500 குழந்தைகள் செத்து ஒபிஷியலாக யுஎன்ஓ என்ற கையில கொடுக்கப்பட்டிருக்கு மனித உரிமை. அடுத்த ஆண்டு அதை நீர்த்து போக வைப்பதற்கு ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஏன் உளவுத்துறை டொனால்ட் ட்ரம்ப் மீது இவ்வளவு காட்டமாக செயல்படுகிறது? அவர் மீது அடுக்கடுத்த வழக்கு தொடரப்படுகிறது. ஊடகங்கள், அனைத்து ஊடகங்களுமே கிட்டத்தட்ட அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் பாலும் பேரும் ஓடும் என்று சொல்லியிருக்க ஒப்பீட்டு அளவில் சாகர அவர்களினுடைய எண்ணிக்கை, அது யுத்தத்தால் இறக்கவர்கள் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு. இலங்கையில் இப்ப இருக்கின்ற சென்ட்ரல் பேங்கா இருந்தாலும் சரி, இந்திய சென்ட்ரல் பேங்க், மத்திய ரிசர்வ் பேங்கா இருந்தாலும் சரி, இவை எல்லாத்தினுடைய சொந்தக்காரர்களும் இந்த மாயர் ரோட்ஸில் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்களுடைய சொத்து. ரெஜிம் சேஞ்ச் என்று எடுக்க பாகிஸ்தான்ல இம்ரான் கான் மாற்றம், இலங்கையில கோத்தபாய ராஜபக்ஷ மாற்றப்பட்டது. அது அறகலையாண்டு நாங்கள் சொன்னாலும் அதுக்கு பின்னுக்கு இவர்களுடைய கைகள் இருந்திருக்கின்றது மறுப்பதற்கு. தமிழ் மக்கள் கமலா ஹாரிஸ் பற்றின ஒரு பிம்பங்களோட அவர் வந்தால் அவர் ஒரு தமிழ் மக்கள் சார்பான முடிவுகள் எடுப்பார். நாங்கள் ஒபாமாக்கே தமிழ் ஷோ ஒபாமா, தமிழ் ஷோ கன்சர்வேட்டிவ், தமிழ் ஷோ லேபர் வந்து ஒரு பட்டம் கட்டிக்கொண்டு திரும்பினார். இது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா? வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் நமக்கு மிகவும் அறிமுகமான ஸ்ரீரங்கன் விஜயரத்னம் அவர்களை சந்திக்கின்றோம். இன்று நாங்கள் கலந்துரையாடப்பட இருக்கிற விஷயம் வந்து முக்கியமாக கமலா ஹாரிஸ் அவர்கள், துணை ஜனாதிபதியாக இருந்த கமலா ஹாரிஸ் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில், அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார். இது விடயங்களாக நாங்கள் அவர் ஒரு தமிழ் என்றும் ஒரு இந்திய வம்சாவளியினர் என்ற அடிப்படையிலும் எங்களுடைய உணர்வு ரீதியான ஆதரவுகள் ஒரு புறம் இருக்க, உண்மையிலேயே இந்த அரசியல் என்ன அரசியலை அவர் பேசுகின்றார், என்ன மாற்றத்தை இது உலக அரங்கில சர்வதேச அரங்கில கொண்டு வரப்போகுது என்ற விஷயத்தை பற்றி தான் கதைக்க இருக்கின்றோம். வணக்கம் ஸ்ரீரங்கன். கமலா ஹாரிஸ் மீதான ஒரு சின்ன காதல் ஒன்று தமிழ் சமூகத்தின், இந்திய வம்சாவளி சமூகத்தின் மத்தியில் இருக்கிறது. பிரித்தானியாவில ரிஷி சுனாக்க பார்த்தோம், பிரதமராக இருந்து ஒரு சிறிது காலம் இருந்திருந்தார். இதை எப்படி பாக்குறீங்க? இவர்களுடைய வருகை திடீரென்று இந்த இந்திய வம்சாவளி பிரிவினர் ஆட்சிக்கு வர்றது அல்லது ஆட்சிக்கு வர அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கு என்று காட்டுற இந்த பிம்பங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலான பெரும் நிறுவனங்கள், கூகுள் போன்ற நிறுவனங்கள் சிஇஓக்களாக இந்திய தமிழர்கள் வம்சாவளியினர் இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு திட்டமிட்டு நடக்கின்ற ஒரு போக்கா அல்லது ஒரு எழுந்தமானமாக தன்னிச்சையாக நிகழ்தாய்? இது திறன் சார்ந்தோ அல்லது தன்னிச்சையாகவோ எழுந்ததல்ல. முற்றுமுழுதான இவர்களுடைய அரசியல் வியூகத்துக்கு உட்பட்ட இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இந்த நகர்வை மேற்கொள்கிறார்கள். ஏன் மேற்கொள்கிறார்கள்? இதுவரை காலமான அமெரிக்காவுடைய வரலாற்று பார்த்தோம்னா, 2வது உலக யுத்தத்துக்கு பின்னான காலத்துல 167 யுத்தங்களை அமெரிக்கா செய்திருக்கிறது, பெரிதும் சிறிதுமாக. அதுக்கு வந்து இந்த மேலோட்டமாக சில யுத்தங்கள் இதை சொல்லலாம். கொரியன் யுத்தம், வியட்நாமிய யுத்தம், பிரெஞ்சுக்காக உக்ரைன் நடக்கிற யுத்தம் மாதிரி. அதன் பின்னான யுத்தங்களாக யுகோஸ்லாவியா, ஆப்கானிஸ்தான், ஈராக், லிபியா, சிரியா போன்ற நாடுகள். இப்படி இங்க 167 யுத்தங்களும் 143 ரெஜிம் சேஞ்ச் இதையும் அமெரிக்கா செய்திருக்கிறது. அமெரிக்காவுடைய வரலாற்று பூராகவும் இந்த ரெஜிம் சேஞ்ச் என்று எடுக்க பாகிஸ்தான்ல இம்ரான் கான் மாற்றம், இலங்கையில கோத்தபாய ராஜபக்ஷ மாற்றப்பட்டது. அது அறகலையாண்டு நாங்கள் சொன்னாலும் அதுக்கு பின்னுக்கு இவர்களுடைய கைகள் இருந்திருக்கின்றது மறுப்பதற்கு. சிலியில சிக்காகோ போய்கள் நடத்தின போராட்டம் என்று கூறப்பட்டது இருக்குது. அப்ப அந்த மேற்குலகத்திற்கு அவன் பக்கத்தை எடுத்தால் அராஜகமும் நாடு பிடித்தலும் யுத்தங்களும் மிக பாரதூரமான படுகொலைகளும் யுத்த குற்றங்களும் தான் இருக்கிறது. என்றால் இங்கு ஜனநாயகம் இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு ஐரோப்பா
அதை சொல்வார்கள் ஐரோப்பிய வேட்டன், ஐரோப்பிய அறம் என்று. ஐரோப்பாவுக்கு அறம் இருக்காம். என்ன? ஜனநாயகம், சகிப்புத்தன்மை, பன்மைத்துவம். ஆனா இதெல்லாம் இந்த ஐரோப்பியாவின் அறத்தை நான் இப்ப எப்படி விளங்கிக் கொள்றேன்டா, நீங்கள் இனப்படுகொலை செய்யலாம். ஐரோப்பாவுடைய வளர்ச்சியை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் எந்த நாடுகளுக்கெல்லாம் காலனி ஆதிக்கத்தோட போனார்களோ அங்கெல்லாம் இனப்படுகொலைகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மற்ற சமூகங்கள் தலை தூக்குறதையோ அல்லது மற்ற சமூகங்கள் நிம்மதியா வாழ்றத கூட அவர்கள் ஒரு நாளும் அங்கீகரிச்சதில்லை. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு காசாவுடைய இனப்படுகொலை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னார். செம்பிந்தியர்களுடைய படுகொலை, ஆஸ்திரேலியாவில் அபோரிஜின்ஸ் படுகொலை, இது எல்லாமே கிட்டத்தட்ட திட்டமிடப்பட்ட ஒரு இன அழிப்பு தானே, முற்றுமுழுதாக இனம் அழிப்பு. ஆனால் அந்த இவர்கள் இந்த சொன்ன விழாவு படங்காட்டல்களும் முகமூடிகளும் இனிவருங்காலத்துல சிதஞ்சு சின்ன பின்னப்பட்டு போயிடும். அதுக்காக அதை பாதுகாக்கணும் என்பதற்காகவும் தங்களுடைய கருத்தியல் சரியானது என்பதை நிரூபிப்பதற்காகவும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களை அதிகமாக ஒரு நாட்டின் தளபதியாக அல்லது தலைவராக பிரதமராக வர முடியும், ஜனாதிபதியாக வர முடியும், ஒரு பெரும் நிறுவனத்துக்கு இந்தியர் ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக வர முடியும், முகாமைத்துவம் நடத்துகின்ற திறன் வாய்ந்தவராக வர முடியும் என்று ஒரு வெளிப்படையாக ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய ஏசிய தலைமுறைகள் கல்வியாளர்களாகவும் தொழில்முறை ரீதியான கல்கையில் முன்னணிகளில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமா இவர்கள் ஒரு டெக்னோகிராட்ஸ் சொல்லலாம், அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் முன்னு. ஆனால் சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் மிக மோசமானவர்களாக இருக்கிறார்கள். இப்ப ரிஷி சுனாக் எடுத்தார். ரிஷி சுனாக் மட்டுமல்ல, கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்த ஏனைய வலதுசாரிகளை உறுப்பினர்கள் எடுத்த ஆசிய பின்னணி கொண்டவர்கள் எடுத்தீங்கள் என்றால் மிக மோசமான இனவாதிகளாக இருக்கிறார். அவர்கள் ஒரு குடியேற்றவாசிகளாக இந்த நாட்டில் வெற்றிகரமாக வந்தாலும் அகதிகளை திருப்பி அனுப்புறது, அகதிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வாரது, அவர்களுடைய உரைகள்ல இருக்கிற இனவாதம் ஒரு வெள்ளை ஐரோப்பியருடைய இனவாதத்திலும் பார்க்க மிக மோசமாகவும் குரூரமாகவும் இருக்கு. அதுதான் அவர்களுக்கு தேவை. அதை கட்டி தவமைத்து தொடர்ந்து வளர்த்தெடுப்பதற்கு தான் இந்தியர்களுக்கு இங்கனம் சிறிய எலும்பு துண்டை போட்டு இறைச்சிகளை இவர்கள் உற்பத்தி செய்து எடுக்கணும். அதுக்காக இந்த இந்திய நாட்டை, இந்தியனுடைய ஆளும் வர்க்கத்தை தாசா செய்வது என்பது, தாஜான்னு சொல்லுவாங்க, தாஜா செய்வது என்பது இத்தகைய எலும்பு துண்டுகளை வழங்கி. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 1967ஆம் ஆண்டு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்த 62 ஆக்கணும் சீன யுத்தம் 62. அந்த யுத்தம் திட்டமிடப்பட்டு அமெரிக்காவால் கொழுவி வைக்கப்பட்டு நடத்தப்பட்டது. சூத்திரதாரி அமெரிக்கா. ஏன்? வளர்ந்து வரும் ஏசியாவில் சீனாவும் இந்தியாவும் பெருந்தொகையான மக்களை கொண்டவர்கள். உலகத்தின் கால் பங்கு அவர்கள் எடுத்து விடுவார்கள். இவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்தால் தென் ஆசிய பிராந்தியத்துல, தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய வலுவான பொருளாதார கூட்டணி வரும். அவர்கள் உற்பத்தி செய்ய முனைந்து உற்பத்தி பெருகி சந்த வாய்ப்பை தேடி ஓடுவார்களா இருந்தால் இங்குள்ள உற்பத்தி ஸ்தம்பித்து போய்விடும். இவர்களுக்கு ஒரு சந்தையும் இல்லாமல் போய்விடும். இப்ப இந்த அடிப்படையில் தான் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுக்கு, பிரித்தானியாவுக்கு ரிஷி சுனாக் வந்தாலும் இவையெல்லாம் இந்திய ஆளும் வர்க்கத்தை தங்கள் பக்கம் தொடர்ந்து இந்திய சந்தையை தங்களோட வைக்கிறதுக்காக இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதிகளை இங்க நீங்கள் ஆட்சியை நடத்தலாம் என்ற அளவுக்கு வச்சுக்கலாம். இதுல ஒரு கமலா ஹாரிஸின் இந்திய பின்னணி ஒன்று இருக்கு. அவர் திருமணம் செய்தது ஒரு யூதரை. இப்ப உள்ள அரசியல் சூழல்ல அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு என்ற விஷயத்திலையும் பாரிய சிக்கலை கொண்டு வரும். இந்த அமெரிக்கா என்ன விதமான கொள்கையை வகுக்கும் என்றது இங்குதான் ஒரு இது இருக்குது. அமெரிக்க ஆளும் வர்க்கம் என்பது யூத ஆளும் வர்க்கம். அவர்களுக்கு ஒரு திட்டமிடப்பட்ட வெளிநாட்டு கொள்கை இருக்கு. அதில் எந்த சக்தி வந்தாலும், பிரசிடண்டா வந்தாலும் கூட கை வைக்க முடியாது. 24 மணி நேரத்திற்குள் அவர் சொன்ன கருத்தை வாபஸ் பெற வைப்பார்கள். உதாரணத்துக்கு அமெரிக்க முன்னாள் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்தவுடன் சொன்னார், நாட்டோ அப்சோல்ட், நாட்டோ காலவதியாய் போய்விட்டது. 24 மணி நேரத்துக்கு பின் அவர் அதுக்கு பிறகு டெஃபினேஷன் பண்றார், மற்ற நாடுகளும் அதுக்கான நிதியை வழங்கணும் என்று அப்படி சொல்ல வைக்கப்பட்டது. எனவே அமெரிக்க அரசாங்கங்கள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், அமெரிக்க வெளிநாட்டு கொள்கை இருக்குது. இல்ல அது நாங்கள் ஒபாமாவுடைய வரவிலையும் பார்த்தோம். ஒபாமாவை ஓரளவு முற்போக்கான ஒரு அரசியல் தலைவராகத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒபாமா வந்திருந்த போது கூட பல யுத்தங்களை அவர் நடத்த வேண்டியிருந்தது. அடுத்து ஆப்பிரிக்க இனத்தவர்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட ஒபாமாவால
பாதுகாக்க முடியும். ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் பின்னால் தான் இந்த வானேவி என்று சொல்லப்படுகிற ட்ரோன் அட்டாக்குகள் கூடி பாகிஸ்தானில் 3500 பாலகர்கள் மீது குண்டுகளை போட்டு கொன்றார்கள். பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் செய்கிறோம் என்ற போர்வையில் 3500 குழந்தைகள் செத்து ஒபிஷியலாக யுஎன்ஓ என்ற கையில கொடுக்கப்பட்டிருக்கு மனித உரிமை. அடுத்த ஆண்டு அதை நீட்டு போக வைப்பதற்கு ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இதுல இருந்து என்னத்தை சொல்ல வாரம் என்றால், அமெரிக்காவுக்கு கொண்டு ஒரு அரசியல் வியூகம் இருக்கிறது. அதன் அச்சுறுத்தல் என்னென்றால், அவர்கள் அதை எழுதியே வைக்கிறார்கள் பப்ளிக்கா. த கிராண்ட் செஸ் போர்ட் என்ற நூல் ஒன்று இருக்குது. பிரசன்ஸ்கி என்று உள்ள ஒரு அமெரிக்க கெனடியன் பழைய ஆலோசகரும் அரசியல் ஆலோசகரும் சமீபத்தில் செத்தவரும் அவர்தான் பிரசன்ஸ்கி. அவருடைய நூலில் இன்றைக்கு நடக்கிற உக்ரைனுக்கான போராட்டத்தின் அந்த தவமைப்பு அவர் அதில் எழுதுறார். அது இன்றைக்கு நடக்குது. அது போல ஜார்ஜ் ஃப்ரிட்மேன் என்று அமெரிக்க ராணுவ டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அட்வைசரும் அமெரிக்கன் மிலிட்டரி அகாடமிக்கு ப்ரொஃபஸராக இருக்கிற ஜார்ஜ் ஃப்ரிட்மேன் சொல்கிறார், காலனித்துவங்களால் உருவாக்கப்பட்ட தேசங்கள், காலனித்துவத்தால் உருவாக்கப்பட்ட தேசங்கள், பிரித்தானிய காலனித்துவத்தால் உருவாக்கப்பட்ட தேசங்கள், அதனால் தேசிய எல்லைகள் கொடுக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் நாடுகள் அல்ல சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். சிரியா, லிபியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் எல்லை எல்லாம் அழிக்கப்படும். புதிய நாடுகளை நாங்கள் உருவாக்குவோம், புதிய எல்லைகளை வகுப்போம் என்று ஜார்ஜ் ஃப்ரிட்மேன் உரையாற்றுகிறார். அதுல அவர் சொல்றார் இன்னொன்று, ஏமனுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு குறித்தும் சொல்றார். மிக முக்கியமான கருத்து ஜெயபாலன், அமெரிக்கா தீர்மானிக்குது ஏமன் என்ன செய்ய வேண்டும் என்று. ஏமன் சுவிட்சர்லாந்து, அதாவது அமெரிக்காவுடைய கொள்கை அரசியல் செயற்படுது. அமெரிக்கா துருப்பு 60,000 அங்கே இன்னும் இருக்குது. அவர்கள் சொல்றாங்க என்னென்றால், ஜேர்மன் தொழில்நுட்பத்துல உலகத்துல மிக முக்கியமான நாடு, மிக வலுவான நாடு. ஜேர்மன் தொழில்நுட்பமும் ரஷ்ய ரோஸ்டோப் என்று சொல்லப்படுகிற கனிவளங்களும் ஒன்றிணைந்தால் அமெரிக்காவுடைய சாம்ராஜ்யம் சிதறும். இவர்கள் இருவரும் பகமையை வளர்த்து அடிபட்டு தங்களுக்குள் சிதைந்தால் அமெரிக்கா தொடர்ந்து அடுத்த இந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல கமலா ஹாரிஸ் போற்றப்படுகின்றார். அவருடைய பூர்வீகம் பற்றி எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏன் இந்தியாவை தங்கள் பக்கம் திருப்பதற்காக இவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார். கமலா ஹாரிஸ் இந்த தேர்தலில் வெற்றி கொள்வாரா? என்ன பொறுத்தவரை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு சமனான ஒரு கண்டிடேட் பழைய ஜனாதிபதி. அவர் மீதான கடந்த கால சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த ட்ரம்புக்கு எதிரான அதை அவருடைய ஆதரவு மிக்க தளம் பொறுப்போடையும் பழிவாங்கப்பட்டுட்டார் என்று மிக ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள். மற்றது நடந்த துப்பாக்கி, அவரை படுகொலை செய்வதற்கான துப்பாக்கி சூடு, இது எல்லாமே அவருடைய செல்வாக்கை இன்னும் மேலே போனால், அவர் தோற்கடிக்கப்பட்டால் அமெரிக்காவில ஒரு சிவில் குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகம் இருக்குது. ஏனென்றால் அவருக்கு இந்த துப்பாக்கி சூட நடத்தியவர்கள் பிளாக் ஸ்ட்ரோக் நிதி நிறுவனத்தினுடைய சகோதர நிறுவனம் ஒன்றில் இருந்து அனுப்பப்பட்ட கைக்கூலி. அவர் அமெரிக்கன் புலனாய்வு பிரிவினர் தான் இந்த தாக்குதலையும் நடத்தி. ஏனென்றால் ஜோனத் கெனடி மீதான தாக்குதல் அதே பாடத்தை எங்களுக்கு தருகிறது. இதுவரை எல்லோரையும் கண்டுபிடித்த அமெரிக்க புலனாய்வுத்துறைக்கு ஜோனத் கெனடியை சுட்டவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அமெரிக்காவினுடைய ஏன் உளவுத்துறை டொனால்ட் ட்ரம்ப் மீது இவ்வளவு காட்டமாக செயல்படுகிறது? அவர் மீது அடுக்கடுத்து வழக்குகள் தொடரப்படுகிறது. ஊடகங்கள், அனைத்து ஊடகங்களுமே கிட்டத்தட்ட அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்குது. அதுக்கான அடிப்படை காரணம், உண்மையான காரணம், அவர் ஒரு தேசிய அமெரிக்காவையும், அமெரிக்கா வலுவாகவும் இருக்க வேண்டும், ஆனால் அனாவசியமான இந்த ராணுவ முஸ்தீப்புக்குனால் கொடுக்கப்படுகிற ராணுவ செலவு $750 பில்லியன் ஒரு வருஷம் போகிறது. ஒரு நாளைக்கு $2 பில்லியன் இழக்கப்படுது அமெரிக்க ராணுவத்தில். அப்ப அதை நிறுத்தி அரைவாசியாக்கி அதிலிருந்து வருகக்கூடிய பணங்களை அமெரிக்காவுக்குள் உட்கட்டமைப்புக்குள் அந்த பணங்களை பயன்படுத்துவதற்கு முனைகிறார். இல்ல, அவர் ஒரு வர்த்தகரும் கூட. அவருடைய வளர்ச்சி என்பது வர்த்தக துறை ஊடாகத்தான் நடந்தது. இதுவரைக்கும் அமெரிக்கா தன்னை ஒரு சந்தை பொருளாதாரத்தின் ஒரு தலைமையாக தான் காட்டி வந்தது. உலக குளோபலைசேஷனை அவர்கள் வரவேற்றார்கள். ஆனா இன்றைக்கு நிலைமைகள் முற்றாக மாற்றம் அடைந்து அமெரிக்கா ஒரு புரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புடைய வருகைக்கு பிறகு அமெரிக்கா கூடுதலாக இந்த புரொடெக்ஷனிஸ்ட் பாலிசியை தான் எடுக்கிறது. ஐரோப்பிய நாடுகளும் அதை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறது நாங்க? இதனால இந்த மாறிவரும் உலக பொருளாதார சந்தையினுடைய தகர்வு உண்மையிலே அது தகர்வு தான். உலகம் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு உள்நாட்டு சந்தையை இல்லாமக்கி விட்டது. எனவே இத்தகைய அதாவது இந்த அமேசான்,
அலிபாபா மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் இதுகள் வந்து நாடுகளுடைய எல்லைகளை தகர்த்தறிந்து விட்டது. முழு நடுத்தர வர்க்கத்தினுடைய நுகர்திறனையும் தனக்குள்ளே உள்வாங்கி இருக்கிறது. உள்நாட்டு சந்தை என்ற ஒன்றுக்கு பேச்சுக்கு இடமில்லாமல் கிரீக் இடதுசாரி அவர்களுடைய அந்த நூல் அதுதான் இன்றைக்கு இந்த மாற்றத்துக்கு காரணம். இதுல இன்னொன்றும் நாங்கள் பார்க்கணும் என்றால், இந்த பொருளாதார மாற்றங்கள் எல்லாம் நடுத்தர வர்க்கத்தை உள்வாங்கி ஒரு நாட்டினுடைய சந்தைய இல்லாத வாக்குனது பின்னால் இங்கே ஒரு பொருளை வேண்டோம் என்றால், ஒரு அம்மிக்கல்ல வேண்டோம் என்றால், அல்லது ஒரு கதிரிய வேண்டோம் என்றால், அதுக்குள்ள தனிய வேண்டுகிற தேவை மட்டும் இருக்காது. ஒரு அழகுணர்ச்சி, ஒரு விருப்பம், அதை வேண்ட வேண்டும் என்ற உண்மையான தாகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு தேவையும் இருந்தது. இப்ப இந்த அல்கோரிதம் வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் என்பதை அது தெரிவு செய்து அது எனக்கு அந்த விருப்பத்தை ஊட்டும். நீங்க சொல்ற வந்து நான் ஒரு பொருளியல் மற்றும் வர்த்தக ஆசிரியரும் கூட மார்க்கெட்டிங் என்றது என்ன செய்யுதுன்னா வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் என்றதை அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. அப்ப பெரும்பாலான உங்களுடைய முடிவுகள் நீங்கள் எடுக்கிறது இல்லை. இது வந்து சைக்காலஜிக்கலா உங்கள் மீது அது திணிக்கப்படுது. என்ன பொருள் வாங்கணும், என்ன பிராண்ட்ல போடணும், என்ன ஷூ வாங்கணும், என்ன ட்ரெண்ட் இருக்கு, எல்லாமே வந்து நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் சுயமாக செய்கிறோம், நிச்சயமாக இல்லை. எனவேதான் இது ஒரு ஆபத்தான காலம். இந்த ஆபத்தான காலத்தை கொஞ்சம் பின்தள்ளி போட முனைகிறார் ட்ரம்ப். இதுக்கெல்லாம் எதிரானவர். விரிந்த நேட்டோ அமைப்புக்கு மாற்றீடாக தன்னுடைய ராணுவத்தை மட்டும் நம்பி தன்னுடைய நாட்டுக்கும் தன் நாட்டை இன்னொருத்தர் யுத்தம் செய்ய வந்தால் அதை அடித்து வீழ்த்துவதற்கான பலமும் கொண்ட அமெரிக்க ராணுவத்தை தான் அவர் போய் யுத்தங்களை செய்யணும் என்ற விஷயத்தை அவர் தள்ளி வைக்கிறார். அதாலதான் தான் வந்து 24 மணி நேரத்துக்குள்ள ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான யுத்தத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கிறார். நார்த் கொரியா தலைவரோடையும் போய் கைகுலுக்கி கட்டி அணைத்துக் கொண்டார். அவருடைய முற்றுமுழுதான இலக்கு வந்து விரிந்த பலூன் போன்று ஊதி போகிற நேட்டோ அல்ல, மிக பலமான அமெரிக்க ராணுவத்தை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். அந்த ராணுவத்துக்கு ஊடாக உலகத்தில் உள்ள பிணக்களை தீர்ப்பதற்கான தனக்கான தன்னுடைய நாட்டை பாதுகாப்புக்கான ஒரு ராணுவத்தை அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது கமலா ஹாரிஸிலும் பார்க்க டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வாரது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்று பார்க்கணும். பாசிட்டிவான விஷயம். நாங்கள் யாரும் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் பாலும் தேனும் ஓடும் என்று சொல்லல. ஒப்பீட்டளவில் சாகர அவர்களினுடைய எண்ணிக்கை அல்லது யுத்தத்தால இறக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உலக பதட்ட நிலையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உலகங்களுக்கு இடையிலான முருகல்ல வைத்து ஆயுத கம்பெனிகள் உழைக்கின்ற அந்த உழைப்புக்கு பங்கம் விளைவிக்கும். அதான் அவர்களுடைய முதல் நோக்கம். அதால நம்ம வேணாம் என்றுகிறார்கள். அதே இடத்துல அணு ஆயுத யுத்தத்தின் பதட்டம் இருக்குத்தானே, அது கொஞ்சம் கொஞ்சமா கொள்றது. எங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நாங்கள் ஏசியர்கள் படம் பார்த்து சினிமா பார்த்து வாழ்ந்து போட்டு போறோம். நாங்கள் ஐரோப்பால இருக்கிறவங்க தான் தெரியும் அணு ஆயுதத்தினுடைய ஆபத்து மிக நெருங்கி வருகிறது. ஐரோப்பா வந்து மிக மோசமான யுத்தத்தை எதிர்கொண்ட நாடுகள், 600 ஆண்டு காலமா நடத்தினவர்கள். அணு யுத்தம் குண்டு வெடிப்பதற்கான அந்த சூழலுக்கான ஒரு டைமிங் இருக்கு. 3 நிமிஷம் அந்த நேரத்துல இருந்தது. கட்டஸ்ட்ரோஃப்னு சொல்லுவாங்க இங்க, அபாயகரம். அந்த பாணி 90 நிமிஷத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க. அந்த 90 நிமிஷத்துக்குள்ள அந்த முடிவு வரும். 90 செகண்டுக்குள்ள எத்தனை ஆயிரம் உயிர்கள் போகும். அப்ப இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறது வந்து நீக்கம் அமெரிக்கன் கன்சர்வேட்டிவ் அந்த ப்ரோசஸ். அது வந்து பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள் கூடாக உலக நாடுகளை கட்டி போடுற பொறிமுறையை வச்சிருக்கிறது. இன்னொரு புறம் ஆயுத ரீதியாக அந்த உலக நாடுகளை அச்சப்படுத்தி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவதொன்று. மூன்றாவது சோயில், அதாவது மூன்றாவது தூணாக பினான்ஸ் கேபிட்டல் மூலம் உலக நாடுகளை இந்த உலக நாணய நிதியம், உலக வங்கியின் ஊடாக, மற்றது பிளாக் சாக்ஸ் போன்ற இந்த நிறுவனங்களுக்கு ஊடாகவும் நிதியீட்டு நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது. எனவே நாங்கள் வாழுகின்ற தேசங்களில் உள்ள சென்ட்ரல் பேங்குகளும் சரி, இலங்கையில் இருக்கின்ற சென்ட்ரல் பேங்கா இருந்தாலும் சரி, இந்திய சென்ட்ரல் பேங்க், மத்திய ரிசர்வ் பேங்கா இருந்தாலும் சரி, இவை எல்லாத்தினுடைய சொந்தக்காரர்களும் இந்த மாயர் ரோட்ஸில் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்களுடைய சொத்து. உலகத்தில் உள்ள 193 நாடுகள்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்குகளில் 70% வங்கிகள் இந்த ஃபேமிலிகளினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பெரிய கிளை. அவர்கள் தான் இந்த ஐரோப்பாவை ஆட்டி வைத்தவர்களும் உலகத்தை என்று ஆட்டி
படைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் அந்த குடும்பத்தின் கிளை தான். பிளாக் ரோக்ல இருக்கக்கூடிய அந்த குருண்டரன் சொல்லி ஸ்தாபகர் அவர் வந்து ஒரு யூதர். சோரோஸ் வந்து ஒரு யூதர். 2008ஆம் ஆண்டு நடந்த பொருளாதார வீழ்ச்சியின் பிரதிநிதி. அதே போல இந்த சீப்னி பிரசன்ஸ்கி என்று சொன்ன அட்வைசர் ஒரு யூதர். ஜார்ஜ் ஃப்ரீட்மேன் ஒரு யூதர். அப்ப அமெரிக்கா என்பது இப்ப யூத கொள்கைகளை நடைமுறைப்படுத்துற ஒரு தேசமாகத்தான் ஆளும் கமலா ஹாரிஸினுடைய கணவர் கூட ஒரு யூதர் தான். கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய சகல ராணுவ ரகசியங்கள் இது எல்லாவற்றையுமே இன்றைக்கு கையகப்படுத்தக்கூடிய ஒருவராகத்தான். இன்னொரு சாதகமான விஷயம் கவர்மெண்ட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ கன்சர்வேட்டிவ்க்கு இந்த நியூ கான்கள் கமலா ஹாரிஸ் தலைமையிலயோ அல்லது பைடனின் தலைமையிலயோ தங்களை இந்த மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினுடைய பாதுகாப்பு வழங்குகிற இராணுவ முகாமாகத்தான் அமெரிக்காவை பயன்படுத்துகிறது. அதை மறுத்து அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு அமெரிக்காவை பொருளாதார வல்லரசாக சரிதானே மற்ற நாடுகள் எல்லாவற்றையும் விட பொருளாதார ரீதியாக வர்த்தகத்திலையும் உற்பத்தியிலும் அமெரிக்காவை முதலிடம் வகிக்கிறது தான் அவருடைய நோக்கம். அதாவது வந்து உலக ஆளும் வர்க்கத்துக்கு அடியாளாக பாதுகாப்பு வழங்குகிற இராணுவமாக அமெரிக்கா இருக்க வேண்டுமா, அல்லது உலக நாட்டுக்கு எல்லாத்தையும் விட உற்பத்தியிலும் உற்பத்தி திறனிலும் மிக சிறந்த இருக்க வேண்டுமா என்று ட்ரம்ப் பொருளாதாரத்துலதான் குறியா இருக்கிறார். இவர்கள் நியூ லிபரலிசம் மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் இங்க போட்ட அந்த 1952-53 போடப்பட்டது லீசபோன். அந்த அடிப்படையில் இவர்கள் ஃப்ரீட்ரிக் ஹாயாக்கினுடைய நியூ லிபரல் கொள்கையுடைய பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த நவ தாராளமயவாதிகளின் ஆளும் வர்க்கத்துக்கு இராணுவ ரீதியாக தலைமை வைக்கிறது. அவர் இராணுவ தலைமையை தள்ளி பொருளாதார தலைமையை. இந்த புள்ளியில நாங்கள் கடைசியாக ஒரு புள்ளியை பார்த்து தமிழ் மக்கள் கமலா ஹாரிஸ் பற்றின ஒரு பிம்பங்களோட அவர் வந்தால் அவர் ஒரு தமிழ் மக்கள் சார்பான முடிவுகள் எடுப்பார். நாங்கள் ஒபாமாக்கே தமிழ்ஸ் ஃபோ ஒபாமா, தமிழ்ஸ் ஃபோ கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபோ லேபர் என்று ஒரு பட்டம் கட்டிக்கொண்டு திரும்பினாங்க. இது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமானது. எங்கட தமிழ் அரசியல் இதுவரை சிறுபிள்ளைத்தனமான அரசியலை தான் ஊட்டி வளர்த்தது. அது ஒவ்வொரு தன்னுடைய செயற்பாட்டினால் தன்னுடைய விடுதலை சாத்தியம் அல்லது தனக்கான உரிமைகள் பெற முடியும் என்று நம்பாமல் இன்னொருவர் தனக்கு சார்ந்திருந்து அவர் மூலம் தங்களுக்கு வாய்ப்பு கிட்டும். இப்ப பார்த்தா இந்தியாவில காங்கிரஸ் வந்தா முடியாது, பாரதிய ஜனதா வந்தா மோடிஜி வந்து பெற்று தருவார். இது கடந்த காலம் வரையும். அதே மாதிரி பிரேமதாஸ் அவர்கள் வந்தா ஆட்சி அமைப்புகள்ல எங்களுக்கு ஆதாயம் பெறாது, ரணில் வந்தா ஏதாவது ஒன்று செய்வார். அதே போல பிரிட்டன்ல தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தா தங்களுக்கு இதுகள் ஒன்றும் பெற்று தராது, எனவே கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு வந்தா இது காலகாலமாக நாங்கள் அங்கேயுமே ஊட்டப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டதனால் எங்களிடம் ஒரு செயல்திறன் தொடர்ச்சியான வங்குரோத் அரசியல் எங்கள்கிட்ட நிலவரது இல்லை என்றால் பாருங்க, சார்லி ஹெப்டோ ஒரு பத்திரிகை காரியாலயத்தை பிரான்ஸ்ல கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால கொண்டு வச்சு தகர்த்தவர்கள். அதை எல்லா உலக நாட்டு தலைவர்களும் சென்று அரசியலாக்கி கருத்தியல் ரீதியில உயர்த்தி பிடித்து யூத தேசத்துக்கான ஒரு கருத்தியல் வலுவை பெறுவதற்காக பிரச்சாரம் செய்து எல்லாரும் போய் பங்கு பெற்றினார்கள். அப்ப எல்லோரும் சார்லி என்று சொல்லி போட் தொங்க போட்டு போனதுல பல தமிழர்கள் அப்படி போட்டு போனார்கள். என்னென்றால் இந்த அது நடந்தது வந்து நினைக்கிறேன் முகமது நபிக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து அவர்கள் ஒரு கார்ட்டூனை பிரசுரித்தார்கள், கேலி சித்திரம் ஒன்றை பிரசுரித்திருந்தார்கள். அந்த கேலி சித்திரமானது உண்மையிலேயே முஸ்லிம் மதத்தவர்களை மிகவும் அவமானப்படுத்துகின்ற அவர்களோட மத உணர்வுகளை மலினப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் அது பார்க்கப்பட்டது. அதற்காக அந்த பத்திரிகை காரியாலயம் தாக்கப்பட்டது. அந்த காரியாலயம் தாக்கப்பட்டது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அதே சமயம் இவர்கள் அதை ஒரு அரசியலாக்கியதும் கொலை தாக்குதல்கள் தனிநபர் பயங்கரவாதத்தின் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்றால் கடந்த கால வரலாறு எங்களுக்கு இதைத்தான் விட்டிருக்கிறது. நாங்கள் கண்முன்னே பார்த்து இதுகளை கண்டு தவறு என்று உணர்ந்து கொள்றோம். எனவே நாங்கள் இந்த தமிழ் மக்கள் வந்து இந்த அரசியல்ல வந்து ஒரு விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்த வேணும். அது சர்வதேச அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய அரசியலாக இருக்கட்டும், அந்த விழிப்புணர்வின் ஊடாகத்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அரசியல் விழிப்புணர்வு என்பது மிக அவசியமானது. கமலா ஹாரிஸ் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பான்றது மிக மிக சில்லறைத்தனமான சின்ன ஒரு அரசியல். அது நகர்ப்புக்கிடமானது. அவருக்கு இலங்கை எங்க இருக்கின்றது என்று கூட தெரியுமோ தெரியாது. சில வேளை பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார்கள், ஜூலை 25 படுகொலையை கண்டிப்பதாக சொல்லுவார்கள். இந்த தலைமுறையில வளர்க்கப்பட்டதெல்லாம் இந்த சோரஸ் ஓபன் யூனிவர்சிட்டியில இருந்து இப்ப கற்பிக்கப்பட்ட மாணவியர்
இன்றைக்கு பிரபலமாக ஏமனிய வெளிநாட்டு அமைச்சரை நாங்கள் உதாரணம் படுத்தலாம். அவர் சொல்லுவார், பூட்டின் வந்து சமாதானத்துக்கு திரும்பணும்னு சொன்னா அவர் வந்து 360 கிராட்ல திரும்பணும். அப்படிப்பட்ட மூலசாலி. நீங்க இப்ப நான் இப்ப வெளியில இருக்கிறேன், 360 திரும்பினா இதே இடத்துல தான் வருவேன். அதே போல இந்த உலகத்துல ஒரு 100,000 1,00,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நாடுகளுக்காக நாங்கள் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. இது 1000 கிலோமீட்டர் இருக்க உக்ரைனுக்காக நாங்க பாடுபடுவோம் சொல்றான். இந்த பூமியின் சுற்றளவே 30,000 கிலோமீட்டர். அப்ப அவன் சொல்ற 1,00,000 ஆயிடுது. அப்ப அப்படித்தான் அந்த ஒரு பெரும் நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர். அதேதான் என்ன சொல்றது, ஒரு கண்டென்ட் இல்லாம கதைக்கிறது, உள்ளடக்கம் இல்லாத உரையாடல்கள், சும்மா ஒரு பிம்பத்தை கட்டி எழுதி கொடுக்கறது. யார் எழுதி கொடுக்கிறார்கள்? அமெரிக்கா சொல்லுது, எனக்கு ஏற்ற அரசியல நேட்டோக்குடைய அரசியல் தொப்ப நீங்கள் இதை வாசிங்கள், இதை சொல்லுங்கள், நாங்கள் இதெல்லாம் எழுதி தரத வாசிங்கள். கமலாக்க அரசுக்கும் அதுதான் கொடுக்கப்படுது. இப்ப நியூ கன்சர்வேட்டிவ், இந்த நீக்கணும்னு சொல்லப்படுகின்ற கோஷ்டி கமலாக்க அரசு ஒரு ஊடகமா வச்சு இந்தியாவை தங்களுடைய நடத்த போற யுத்தம், சீனாவுக்கு எதிரான யுத்தத்துல இந்தியாவை தங்களோட பக்கம் இழுத்து மிக நெருக்கடி எல்லப்புறங்களில் கொடுக்க இந்தியாவும் சேர்ந்து படையெடுக்கும். இப்ப இருக்கிற நிலைமையில பார்க்கின்ற பொழுது கமலா ஹாரிஸ் தெரிவு செய்யப்பட்டால் சீனாவுடனான அமெரிக்கா சீனா யுத்தம் வெடிக்கும். அதன் மூலம் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களுடைய அழிவுக்கு அது வழியிருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் இந்த யுத்தங்கள் ஒரு சிறிது காலத்துக்கு பிற்போடப்படும், பதட்டம் குறைவடையும் என நினைக்கிறேன். அந்த அடிப்படையில டொனால்ட் ட்ரம்ப் வந்தா தேனும் பாலும் மூடாது. ஆனா இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள்ல ஒரு இறுக்கம் தளர்த்தப்படும். ராணுவ அபாயங்கள், யுத்த அபாயங்கள் தாக்கப்படும். ஓரளவுக்கேனும் பொருளாதாரம் நோக்கி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்பொழுதும் தனிய யுத்தங்களை பற்றி தானே உரையாடல். மற்றது அப்படி கமலா ஹாரிஸ் வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தங்கள் மூழ்கின்ற பொழுது 1962ஆம் ஆண்டு யுத்தத்தில், சீனா யுத்தத்தில் இந்தியாவுடைய குறிப்பிடப்பட்ட நிலப்பரப்புகள்ல சீனா உள்வாங்கியிருக்காது. அந்த நிலங்களை மீள பறிப்பதற்காக யுத்தத்தோடு தொடங்கும் ஒன்று சிஐஏ சொல்லி ஒரு பக்கம் தான் அடிபட்டு கண்டு இன்னொரு பக்கம் அடுத்த எல்லையில் இந்தியாவையும் இந்த ரெண்டு சிக்கல்களையும் இனங்காட்டி கொண்டுதான் இந்த ப்ரொஃபசர் டாக்டர் மபுபானி அவர்கள் கேன் ஏசியா திங்கிங் அந்த புத்தகம் இல்லாமல் நூல் எழுதின பொருளாதார ஒரு ப்ரொஃபசர் அவர், சிங்கப்பூர் டிப்ளமேட்டிக் மனிதர். அவர் வந்து தொடர்ந்து இந்தியாவையும் சீனாவையும் நட்புறவாக்கி இந்த மேற்குலகத்தினுடைய சதி அரசியல்ல இருந்து விடுபட வைத்து அவர்களை நட்புறவு நாடாக என்றால் அவர்கள் 3000 வருடம் வரலாற்று தொடர்ச்சியுடையவர்கள். உண்மையிலே நாங்கள் எல்லாரும் சோறு சாப்பிடுறோம். அந்த அரிசி வந்து சைனாவில இருந்து கலந்தது. எங்களுடைய உறவு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆசியாவுக்கான உறவுன்றது மிக எங்களை ஆடை அணிகலன்கள் எல்லாத்திலையும் பல நெருக்கங்கள் இருக்குது. அது பழக்க வழக்கங்கள், பண்புகள், இதுல நாங்கள் மிக நெருக்கமானவர்கள். பட்டு வீதி இருக்கு, வலிந்து நாங்கள் பிரிக்கப்படுகின்றோம். சில்க் ரோட் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முதல்லயே அந்த வீதிகளால வர்த்தகம் நடந்திருந்தது. அது எல்லாத்தையும் புள்ளிபுறத்தோடு எடுத்துத்தான் டாக்டர் மபுபானி அவர்கள் சொல்றார், இந்தியாவும் சீனாவும் வந்து பண்டு தொட்டு நட்புறவாக இருந்த மிகப்பெரிய பொருளாதார வல்லரசுகள். எனவே அவர்கள் வந்து நட்புறவாக இருப்பது வந்து இயற்கை ரீதியான விதி. செயற்கைத்தனமாக அவர்கள் பகைமையை வளர்த்துக் கொண்டு யுத்தம் புரிவது தப்பு, தவறு என்று பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை செய்து சிதம்பரம் போன்றவரோட எல்லாம் கழிச்சுட்டார். சிதம்பரம் பல்வேறு வகையான அரசியலில் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு நபரா இருந்தாலும் கூட தென் ஆசிய பிராந்தியத்தில் ஆவா யூனிவர்சிட்டியில் படித்த பொருள் ஆதார அறிஞர்கள்ல அவரும் ஒருவர். இல்ல இதுல உண்மையாலே நாங்கள் இந்த இந்திய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் வந்து இதுல பார்க்க வேண்டிய கடமை இருக்குது. ஆனா என்ன தெரியுமா, அவர்கள் யாருடைய நலன்களை முன்னெடுக்க போறார்கள், இந்திய மக்களுடைய நலன்களை முன்னெடுக்க போறார்களா அல்லது தாங்கள் கற்று தேறி வந்த அமெரிக்காவுடைய நலன்களை முன்னெடுக்க போறார்களான்றதான் இதுல கமலா ஹாரிஸ் ஒரு பொருட்டு அல்ல. அதே போல சர்வதேச ரீதியாக அறியப்பட்ட நேரு யூனிவர்சிட்டி பொருளாதார எக்கனாமிக் ப்ரொஃபசர் ஜாய்டி கோஸ் ஒருத்தர் இருக்கிறார். அவ வந்து இந்த மைக்ரோ எக்கனாமிக் பாலிசி வந்து தப்புன்னு சொல்லி அது வந்து எப்படி மற்றவர்களை கடனாளியாக்கி சீரழித்திருக்கு சொல்லி மக்களுக்கான பொருளாதார போக்குகளை அமிதாப் சென்னோடு சேர்ந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு லீடிங் பொருளியல் அறிவாளர், அவர்களுடைய அடிப்படையிலும் சீனாவோடு இந்தியா நட்புறவாக இருப்பதுதான் வலுவான இயற்கை ரீதியான உறவுக்கும் தென்னாசிய பிராந்தியத்தில் வளர்ச்சி பெறுவதற்குமான அடிப்படைகளை கொண்ட சீனாவும் இந்தியாவும் மோதிக்கொண்டால் எங்களுக்கு தமிழீழம் பிரித்து தருவோம் என்ற இந்த குறுக்கு மூளைகளை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு நான் நினைக்கிறேன் நாங்கள் உலக சமாதானம் என்ற அடிப்படையில
தெற்காசியாவுடைய சமாதானம் என்ற அடிப்படையிலையும் பலமான சர்வதேச உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம். எங்களுக்கு அருகில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடனான நட்பு என்றது மிக அவசியம். கமலா ஹாரிஸ் இந்த விஷயத்தில் ஒரு பொருட்டு அல்ல என்று அந்த புள்ளியோடு நாங்கள் இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி ஸ்ரீரங்கன், இந்த உரையாடல் இந்த இதுல தந்தது. உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஜெயபாலன். இதுவரை நாங்கள் எழுத்து மூலமாக பல்வேறு வகையான விவாதங்களில் கடந்த 30 ஆண்டு காலமாக கதைச்சு வருகிறோம். இந்த நேர்காணல் நேரடியாக நேர்கண்டு இன்றைய உலக போக்கு மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை தந்து, எனக்கு அரிய வாய்ப்பை தந்து என்னை அழைத்து உரையாடியதுக்கு உங்களுக்கு நன்றி. அதே போல நேயர்களுக்கும் நன்றி.